மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இறுதி சடங்கு வெறும் கண் துடைப்பாகவே நடந்தது என்றும், சம்பிரதாயங்கள் அதில் முறைப்படி நடக்கவில்லை என்றும் பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது ஒரு ஆத்மாவை அவமதிக்கும் செயல் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆச்சாரமான வைணவ ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவர் ஜெயலலிதா. அவருக்கு குல முறைப்படி அவரது வாரிசான தீபக் தான் சட்டை இல்லாமல், செருப்பு அணியாமல் இறுதி சடங்கை செய்திருக்க வேண்டும். ராகுல் காந்தி கூட செருப்பை கழற்றிவிட்டுதான் அஞ்சலி செலுத்தினார். ஆனால் சடங்குகளை செய்ய வேண்டிய தீபக்கோ செருப்பை கூட கழற்ற அவகாசம் கொடுக்காமல் ஜெயலலிதாவின் இறுதி சடங்கு நடைபெற்றது வருந்தத்தக்க ஒன்று என குறிப்பிட்டுள்ளனர். பொதுவாக வைணவ சம்பிரதாயப்படி உடல் எரிக்கப்பட வேண்டும். ஆனால் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடலை புதைத்தது மிகப்பெரிய தவறு என்றும் அவர்கள் குறிப்பிட்டு உள்ளார்கள். மேலும் கோவிலில் கைங்கரியம் செய்யும் ஒருவர் இறுதி சடங்கு காரியங்கள் செய்யக்கூடாது. ஆனால் தேவாதி பட்டர் செய்தார். இதற்கு அவர் எவ்வாறு ஒப்புக்கொண்டார் என்பது புரியவில்லை என்றும் கூறியுள்ளார்கள். உடலின் இறுதி சடங்கின் போது வேத விற்பனர்கள் மந்திரங்கள் ஓத பாசுரங்கள் பாடுவார்கள். அதன் பிறகு மறுநாள் தான் சஞ்சயனம் எனப்படும் பால் தெளித்தல் நடைபெறும். எந்த உறவும் இல்லாதவர்களுக்கு மட்டுமே வேற்று நபர்கள் காரியம் செய்யலாம். அதற்கு பெயர் கோவிந்தா கொல்லி. அதற்கும் சில சடங்குகள் உண்டு என தெரிவித்துள்ளனர். மறுநாள் நடைபெற வேண்டிய பால் தெளித்தல் சம்பிரதாயத்தை சவப்பெட்டி குழிக்குள் இறங்கியதும் பால் பாக்கெட்டை பீச்சி அடித்தது மிகப்பெரிய தவறு என்றும், இது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆத்மாவை அவமதிக்கும் செயல் என்றும் கொந்தளிப்புடன் கூறி வருகிறார்கள். மேலும் ஜெயலலிதாவின் இறுதி அஞ்சலி நடைபெற்ற போது தீபக்கை கண்ணில் காட்டாமல் மறைத்து வைத்தார்கள். இறுதி சடங்கு நடைபெறும் இடத்தில் கூட தீபக்கை முன்னிறுத்தாமல், விஐபிகளிடம் அவரை ஜெயலலிதாவின் வாரிசு என்று அறிமுகப்படுத்தாமல் அவரை ஒரு மூலையிலேயே பாதுகாப்பாக நிற்க வைத்து விட்டார்கள். ஜெயலலிதாவின் இறுதி சடங்கில் சசிகலா தரப்பினர் நடந்து கொண்ட விதம் சாதாரண அதிமுக தொண்டர்களிடம் கூட ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. மறைந்த ஒரு தலைவரின் ஆத்மாவை இது அவமதிக்கும் செயல் என்றே அவர்கள் கூறுகிறார்கள். இந்த நிலையில் சசிகலா தலைமையில் அதிமுகவை வழிநடத்துவது தொடர்பாக நடைபெறும் காய் நகர்த்தல்களுக்கு அதிமுக தொண்டர்களின் பதில் என்னவாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.